பார்க்க போறது பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியத்துல நமக்கு தெரியாத வைத்தியத்தை பாட்டி நமக்காக டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன வைத்தியம் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, குழந்தைகள் பிறந்து ஒரு 5-6 நாள்லேயே அல்லது ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சோ குழந்தைகள் அம்மா பால் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணாமல் சரியாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ அல்லது அதுகளுடைய எச்சலே அந்த இடத்துலலாம் பட்டோ இந்த 2 கன்னத்துலேயும் சொரப்பாக ஒரு மாதிரி இருக்கும். புண்ணு இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி சொரன்னு கொசு கடித்த மாதிரி கூட அந்த ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து கொசு கடிக்கிறதுனால இல்லை. இந்த மாதிரி குழந்தைகள் பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது சாதாரணமாக அதிகமாக குழந்தைய கொஞ்சி முத்தமிட்டு பிறருடைய எச்சல்லாம் பட்டு கூட அந்த மாதிரி இருக்கலாம். அந்த சொரசொரப்பு ஒரு மாதிரி இப்படி தொட்டால் குழந்தைகளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் சொரசொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி சொரசொரப்பு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த மருந்தை செஞ்சு போட்டேன்னா கண்டிப்பாக ஒரே நாள்லேயே கூட சரியாயிடும். 1 நாள் 2 நாள்லேயே சரியாயிடும். என்னென்னா, ஜாதிக்காய், அந்த ஜாதிக்காயை வாங்கி சந்தன கல்லில் கொஞ்சோண்டு பன்னீரோ அல்லது ரோஸ் வாட்டரோ தான் விடணும். தண்ணிலாம் விடக்கூடாது. ரோஸ் வாட்டரோ அல்லது பன்னீரோ தெளித்து அந்த ஜாதிக்காயை இழைக்கணும். இழைச்சி அது அழகாக பிசினாட்டம் நல்ல கூழ் வரும். அந்த கூழை எடுத்து அந்த ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும் சின்ன குழந்தைக்கு. இது வந்து 1.5 வயசு குழந்தை வரைக்குமே இது வரலாம். ஏன்னா அந்த கவனிப்பு இல்லாததுனால தான். சரியான அந்த இடத்துலாம் ஃபேஸ்லாம் கரெக்டாக தொடச்சி விடணும், அந்த க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதனுடைய எச்சையே அது என்ன பண்ணணும், இப்படி தொட்டு இப்படியெல்லாம் பூசின்றோம். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். பெரியவா தான் நம்மள தான் கவனிக்கணும். அப்படி கவனிக்க முடியாமல் போகும்போது 1 நாள் 2 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி இருந்தாலே 3ஆம் நாள் அந்த மாதிரி சொரசொரப்பு வரும் குழந்தைகளுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் வந்துட்டால் இப்போ நான் சொன்னதை அந்த ஜாதிக்காயை பன்னீர்லேயோ அல்லது ரோஸ் வாட்டர், ரோஸ் எசன்ஸ் கிடையாது, ரோஸ் வாட்டர் அதில் போட்டு அதை வந்து நல்லா இழைக்கணும். சந்தனக்கல்லில் இழைச்சிட்டு அதை எடுத்து 2 கன்னத்துலேயும் பூசணும். ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், எதேஷ்டம் 2 கன்னத்துலேயும் தடவறதுக்கு. அதை நல்லா 2 கன்னத்துலேயும் அழகாக அதுக்குன்னு அழுத்திலாம் கையை உங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் குழந்தையோட கன்னத்தில் காமிச்சிடாதீங்க. நம்ம லேசாக அப்படியே பூ போல் தடவி விட்டாலே போதும். தடவிட்டு அதை ஜாதிக்காக குழந்தைகள் நக்க முடியாது கன்னத்தில். அப்படியே அது கொஞ்சம் உள்ளே போயிட்டா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது வெறும் ஜாதிக்காய் தானே, அது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வாய் அளவுக்கு போகிற அளவுக்கு பண்ணவும் வேண்டாம். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. செஞ்சுட்டு இதை மாதிரி செஞ்சதை என்ன பண்ணுங்கள், அதுக்கு பிறகு காலம்பரையோ மத்தியானமோ எப்போ உங்களுக்கு ஒழியிறதோ குழந்தைய நீங்கள் மடியில் எப்போ வச்சுக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அதை பண்ணினா போதும். பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து லேசாக வெந்நீர் தண்ணியில் துணியை நனைச்சி பொழிஞ்சு அதை தொடச்சி விடுங்க. அப்படி அந்த மாதிரி எதுக்காக அப்படி தொடக்க சொல்கிறேன்னா, போட்டு தண்ணியை அப்படியே முழுசாக எடுத்து தொடச்சிங்கன்னா உடம்பு பூரா நனைஞ்சு போகும் குழந்தைக்கு. அதோட கூடவே அது படும்போது மூக்கில் கண்ணில் வாயில் படும். அதெல்லாம் வேண்டாமே. அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் தண்ணியை வந்து டவலில் தொட்டு புழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு தொடச்சி விடுங்க. அப்படி தொடச்ச பிறகு நல்ல தண்ணியை வச்சு கையால் அல்லது பன்னீரை கூட அல்லது ரோஸ் வாட்டரை கூட வச்சு கையால் தொட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு செஞ்சாலே உங்களுக்கு கிளியர் ஆகிடுது தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணவே வேண்டாம், நல்லா ஆகிடும். ஆனால் நிச்சயமாக 1 நாள் பண்ணும்போதே மறுநாளைக்கே அது சரியாகும். அப்படி மறுநாள் கொஞ்சம் இருக்க மாதிரி தெரிஞ்சால் 2 நாள் பண்ணலாம். பண்ணி 2-3 நாள் பண்ணிட்டு நல்லா கிளியர் ஆக்கிடுங்க. குழந்தையெல்லாம் நம்ம சுத்தமாக நம்ம தான் பெரியவாக தான் வச்சுக்கணும், குழந்தைகளுக்கு தெரியாது. அதனால் கூடிய மட்டுக்கும் குழந்தைகளை நம்ம க்ளீனாக வச்சுட்டா எந்த வியாதியுமே அண்டாது. இதை செஞ்சு நல்ல பயனை கொடுங்க குழந்தைகளுக்கு. மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய எங்கேயும் சமையல வந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, நிறைய டிஷ்ஷஸ் கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸோட நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Sashi. Bye.
உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எங்கேயும் சமையல், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரவாயில், சென்னை 95 அல்லது feedback@captainmedia.in என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்பலாம்.